அம்மா என்ன மக்களே மாணிக்கம் காலங்காத்தாலே கிளம்பி நிக்கிற? ஏதோ முக்கியமான வேலையாப்பா? அம்மா நேத்தே சொன்னேன்லம்மா, நேத்து வெளிநாட்டுல இருந்து வரப்ப என் முதலாளிக்கும் நான் கொஞ்சோண்டு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன், அதை நாளைக்கு போய் கொடுக்கணும்னு சொன்னேன்லம்மா. அதுக்கு தாமா சீக்கிரமா கிளம்பி இருக்கேன். ஓ ஆமா மக்களே சொன்னீல. சரிப்பா, காலையில கூட சாப்பிடாம சீக்கிரமா கிளம்பி இருக்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா, சீக்கிரமா போனா தான் அந்த சாரை பார்க்க முடியுமா, இல்லைன்னா ஆபீஸ்க்கு போயிருவாங்க, பார்க்க முடியாதுமா. நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அந்த சாரால தானே நான் வெளிநாட்டுக்கு போனேன். அதான் அந்த பொருட்களை கொடுத்துட்டு சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வரேம்மா. ஆமாப்பா மாணிக்கம், நீ சொல்றதும் சரிதான். நீ வெளிநாடு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு. அவங்கள போய் பார்க்க வந்தானே உன்னால போக முடிஞ்சிச்சு. ஆமாமா, அந்த சாரு எனக்கு இன்னொரு கடவுள் மாதிரி என் வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சாரு. என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அவரை நான் மறக்கவே மாட்டேமா. ஆமாப்பா மாணிக்கம், நம்ம வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சவரை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இரு மாணிக்கம், பொருட்களை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தப்பா மாணிக்கம், சூட்கேஸ்ல உள்ள பொருட்கள் எல்லாம் இந்த பையில அள்ளி வச்சிருக்கேன், போய் கொடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயா மாணிக்கம், பார்த்து போயிட்டு வாயா. நம்ம ஊர்ல வண்டி சர்ரு புருன்னு போய்கிட்டே இருக்கு. மனச மக்கவாது கூட தெரியாம போகும்யா. பார்த்து போயிட்டு வாயா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வரேன். மக்களே மாணிக்கம், மத்தியானம் மட்டன் எடுக்கவா சிக்கன் எடுக்கவா? அம்மா, வெளிநாட்டுல மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு சலிச்சு போச்சுமா. மீன் குழம்பு வைங்கம்மா. உங்க கையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சரி மக்களே, அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லி மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வைக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா மக்களே. என் புள்ள மாணிக்கம் இந்த வீட்டுக்கு வரவுந்தே வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரியறேன். என் பையன் வாரதுக்குள்ளேயும் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிக்கணும். அங்க சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பங்கச்சம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஏங்க, மணி 10 மணி ஆக போகுது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களேங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இல்ல பங்கச்சம், கொஞ்சம் லேட் ஆகட்டும். இப்பதானே காபி குடிச்சேன். சிவா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா? போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு வெள்ளனத்திலே கிளம்பி போயிட்டான். கமலி காலேஜுக்கு கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் உசுப்பி விட்டுட்டு வந்தேன். சரி பங்கச்சம், நீ சாப்பிட்டியா என்ன? ஏங்க, நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டேன்? நீங்க சாப்பிடுறப்ப சேர்ந்து சாப்பிடுவோம். பங்கச்சம், காலையில இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு திரியிற, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? போய் சாப்பிடு போ. இருக்கட்டுங்க, கொஞ்ச நேரம் சென்று உங்களோடய சேர்ந்து சாப்பிடுறேன். என்ன பங்கச்சம், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டிய? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சாப்பிட்டாதே நீ சாப்பிடுவேன்னு. பசச்சா சாப்பிட வேண்டியதானே? ஏங்க, கொஞ்ச நேரம் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேனே, ஏன் உங்களோட சேர்ந்து சாப்பிட கூடாதா? சரிடி சரிடி. அம்மா அம்மா, என்னோட கோட்டை காண வந்து எடுத்துட்டாமா. இந்த வாரேண்டி. நீ தானடி கழட்டி என்கிட்ட வச்சிருப்ப, என்னைய போட்டு கத்திக்கிட்டே கிடப்பா. சீக்கிரம் வாமா, காலேஜுக்கு வேற லேட் ஆகுது, வந்து எடுத்துட்டா. வாரேன் வாரேன். யார் அது? உள்ளக்க வாங்க. சார், நல்லா இருக்கீங்களா? நீ நீ நான் தான் சார், மாணிக்கம். என்னது, நான் வெளிநாட்டுக்கு அனுப்புன மாணிக்கமா? நீ என்னப்பா திடுத்துப்புன்னு வந்திருக்க? ஆமா சார், வெளிநாட்டுக்கு போய் 5-6 வருஷம் ஆயிருச்சுல, அதான் அம்மா அப்பாவை பார்க்கலாம்னு ஆசையா வந்தேன் சார். ஓ அப்படியா? வாப்பா வா, வந்து உட்காரு. என்னப்பா மாணிக்கம், வெளிநாட்டு வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார், சேலரியும் நல்லா கிடைச்சிச்சு. நல்ல கம்பெனினால தானப்பா உடனே நான் அங்க அனுப்புனேன். நான் ஏகப்பட்ட வேற அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாருமே நல்ல சேலரி வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்பா, நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாத சார், நானும் நிறைய காசு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலாம்னு ஆசையா இருக்கேன். நல்லபடியா கட்டுப்பா. மாணிக்கம், அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க சார். மாணிக்கம், அதான் என்னோட மனைவி. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. பங்கஜம், நம்ம ஊருக்கார பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல நிலைமையில இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, இந்த பையதான். ஓ அப்படியாங்க தம்பி, உன்னைய பத்தி தான்ப்பா பெருமையா எங்க வீட்டுக்கார் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியாமா? தம்பி, வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதெல்லாம் நல்ல கம்பெனிமா, நல்ல சேலரி கொடுத்தாங்க, என்னைய நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. என்னைய மாதிரி நிறைய பேர் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்கம்மா. பாதி வேற சார் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா. தம்பி, அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா?
அப்பாவுக்கு தோட்டத்து வேலை இருந்துச்சு, அம்மாவுக்கு வீட்டு வேலை இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வர முடியல. அடுத்தாப்புல வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிப்பா. பங்கஜம், காபி போட்டுட்டு வந்து கொடு. இங்க பாருங்களேன், பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். இந்தா போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன், பரவாயில்ல. ஆனிக்கம், வீட்டுக்கு வந்துட்டு சும்மா எப்படி போறது, ஒரு கிளாஸ் குடிப்பா. இல்ல சார், இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். இன்னொரு நாள் குடிக்கிறேன் சார். சரிப்பா. சரி சார், நான் கிளம்புறேன். சரிப்பா மாணிக்கம். இந்தாங்கம்மா. என்னப்பா இது மாணிக்கம்? சார், வெளிநாட்டுல இருந்து வரும்போது உங்களுக்கும் கொஞ்சோண்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன், அதான் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். இதை வாங்கிக்கிங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும் சார், உங்க மேல உள்ள பிரியத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க சொல்லுங்க சார். பங்கஜம், வாங்கிக்க. சரிங்க. சரி சார், நான் போயிட்டு வரேன். சரி மாணிக்கம், இன்னொரு நாள் அம்மா அப்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரி சார். அம்மா, போயிட்டு வரேம்மா. சரி தம்பி. அங்க நீங்களும் எத்தனையோ பேரா வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லையே. இந்த பையன் நல்ல பையலா எல்லாம் இருப்பான் போல. ஆமா பங்கஜம், ரொம்ப நல்ல பைய பாத்துக்க. அந்த கம்பெனிக்காரனே எனக்கு போனை போட்டு, நீங்க அனுப்புற பையன் நல்ல பையலா இருக்கான், ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, நாங்க சொல்ற வெளியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யறான், அமைதியான பையனா இருக்கான்னு என்னை பாராட்டினா பாத்துக்க. ஓ அப்படியாங்க, பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நல்ல அமைதியா பொறுமையா மரியாதை தெரிஞ்ச பையனால இருக்கான். எனக்கு மனசுல ஒரு நினைப்பு இருக்கு பங்கஜம், அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னங்க விஷயம், சொல்லுங்க. நல்ல பையனா இருக்கான், வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி 4 ஏக்கள் நானும் விசாரிச்சேன் பங்கஜம். இந்த பையனை பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையா, அம்மா அப்பாவை மதிக்க தெரிஞ்சவனா, இது போதுமே. இந்த பையல நம்ம கமலிக்கு கேட்கலாம்னு இருக்கேன். ஏங்க, கமலி இப்ப தானுங்க ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிற, அதுக்குள்ள என்னங்க? பங்கஜம், நல்ல மாப்பிளையே விடக்கூடாது பங்கஜம். இப்ப பேசி முடிச்சுக்கிட்டு படிப்பு முடியவும் கல்யாணத்தை முடிச்சுக்கிற வேண்டிதான். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அவங்க அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க, பேசி பாப்போம். எனக்கு அந்த பையல பிடிச்சதாங்க இருக்கு, நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான். ஆத்தாடி பங்கஜம், உனக்கே அந்த பையல பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ப நல்ல பையலா தான் இருப்பா. நீ எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டுல இருப்ப. வாங்க அங்கிட்டு.